அயர்லாந்தைச் சேர்ந்து முதல் முறையாக ஒரு மாடுபிடி வீரர் இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை அடக்கியே தீர்வோம் என்று களத்தில் அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நேயர்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பெருசா முதலீடெல்லாம் தேவையில்லைங்க, வீடே போதும். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹோம்மேட் சாக்லேட் மூலமா. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முதல் முறையாக அயர்லாந்தைச் சேர்ந்த கான் என்பவர் ஒரு வீரராக இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான ஆயத்த பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கான உடல் தகுதி பரிசோதனை ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் அங்கு புடைசூழ இனிதே இந்த விழா துவங்கி இருக்கிறது. மற்றும் அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். தற்போது அயர்லாந்தைச் சேர்ந்த கான் என்பவர் ஒரு மாடுபிடி வீரராக களமிறங்குகிறார். அவரை பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில முதற்கட்ட, அதாவது அந்த களம் காணக்கூடிய வீரர்களுக்கான முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை என்பது தற்போது இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அந்த பகுதிக்கு திடீரென அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த சென்னையில் வசிப்பதாக கூறப்படும் கான் என்பவர் தற்பொழுது இந்த மாடுபிடி வீரராக முறையாக அந்த ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து அந்த சான்றிதழோடு இந்த பகுதிக்கு வந்திருந்தார். இதை பார்த்திருந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், காவல்துறையினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தற்பொழுது அவர் இந்த மருத்துவ பரிசோதனை நடைபெற்றிருக்கக்கூடிய உடல் தகுதி, உடல், அதாவது அவருடைய ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு நிலைகள்ல அவர் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அவர் அவருடைய வயது என்பது பார்த்தோம்னால் 53 வயது என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய பேர் கான். ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் மாடுபிடி வீரராக தமிழகத்துல அதுவும் பிரசித்தி பெற்ற இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு களத்துல இறங்குவது முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அவர் இந்த முழு உடல் தகுதியை மருத்துவர்கள் மற்றும் 3 கட்ட சோதனைகளையும் அவர் தாண்டி தற்பொழுது இந்த டிஷர்ட் வழங்கக்கூடிய இடத்திற்கு செல்ல இருக்கிறார். அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் தற்போது களம் இறங்கக்கூடிய காட்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்த விளையாட்டில் பங்கேற்க முடியுமா? அதற்கு என்ன விதிமுறைகள் அங்கு பின்பற்றப்படுகிறது? அது பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது அவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தற்பொழுது அவர் சென்னையில் வசிப்பதாக தெரிகிறது. அவருடைய ஆதார் கார்டு, அதாவது இந்திய நாட்டினுடைய பிரிட்ஜ் என்பதற்கு ஒரு அடையாள அட்டையான அந்த ஆதார் கார்டையும் வைத்திருக்கிறார். அவர் அவர் குடும்பத்தோடு சென்னையில் இருப்பதாக தெரிகிறது. இதனால அவருடைய முறையான அந்த ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை ஆன்லைன்ல சமர்ப்பித்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கக்கூடிய அந்த சான்றிதழையும் பெற்று தற்பொழுது இவர் இங்க வந்திருக்கிறார். நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. அயர்லாந்தைச் சேர்ந்த இந்திய குடியுரிமை பெற்றுள்ள கான் என்பவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். அவருக்கு வயது 55. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் முறையாக களத்தில் இறங்கி மாடுபிடி வீரராக களமாட அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அனைத்து மருத்துவ பரிசோதனைகள் முடிவில் தற்போது அவருக்கு அந்த மாடுபிடி வீரருக்கான டிஷர்ட் வழங்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்த தகவலை நாம் பார்த்தோம். அந்த தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில மணித்துளிகளில் தொடங்க இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அலங்காநல்லூர்ல தங்க வலை ஒளிய போதுங்க. தங்க வலை ஒளிய போது ஒவ்வொரு காலைக்கும் 1 கிராம் தங்க காசுடன் ஆரம்பிக்க போகிறது மாபெரும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா. நெஞ்சில தம்பி
உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சில மணித்துளிகளில் தொடங்க இருக்கிறது. உலக புகழ் பெற்று விளங்கக்கூடிய வீர விளங்கிய மண்ணான நமது அலங்கார நல்லூராம் அலங்காநல்லூருடைய ஜல்லிக்கட்டினுடைய நிகழ்வானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகனுடைய ஆட்சியை தலைவர்